அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சால் அவரை பற்றி குறை சொல்லுங்கள். அவரை பற்றி தெரியாதவங்க அவரை பற்றி பேசவே பேசாதீங்க தயவு செஞ்சு. அவர் இங்கே வரும்போது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கே வரும்போது அவ்வளோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பையன் அவர். இன்றைக்கி வரைக்கும் அவர் அதே வீட்டில் தான் இருக்கிறாரு. அந்த ஒரு ஷீட்டு போட்ட ஒரு வீட்டில் தான் இருக்கிறாரு. அவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு. ஏன் அவருக்குன்னு ஒரு கார் வாங்கிக்க தெரியாதா? அவருக்குன்னு ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தில் ஒரு லீஸில் போயிட்டு ஒரு வீட்டில் அவர் சொகுசாக இருக்க தெரியாதா? அதே சீட்டு வீடு தான், அமுதவான வீட்டில் தான் பின்னாடி சைடில் இருக்கிறாரு அவர். ஹாஸ்பிட்டல் இங்கே கட்டி அனகாபுத்தூரில் இங்கே எங்கள் வீட்டு பக்கம் அவர் அமுதவான வீட்டு இடம். அது அமுதவானனோட பூர்வீக இடம். அதில் இடம் அவர் கொடுத்து அமுதவானனோட பாகம் அதுன்னு நினைக்கிறேன். அதில் கொடுத்து அதில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு இவர். அந்த ஹாஸ்பிட்டல் கூட இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் வரல. அது தலை மட்டும் போட்டுக்குது, 4 பக்கம் செவுறு வச்சு தலை மட்டும் போட்டுக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கட்டி முடித்தாங்கன்னா இலவச மருத்துவமனை எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். குடியிருப்பு பக்கத்துலேயே ஒரு 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் வருதுன்னா அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது போயிட்டு அவர் உதவி பண்ணுறது அவருக்குன்னு எதுவும் சேஃப்டி பண்ணிக்காமல் மற்றவங்களுக்கு அவர் உதவி பண்ணுறாரு அப்படின்னும் போது அவருக்கு இந்த காசு எங்கேருந்து வந்தது, ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் கேள்வியாக. அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறதே ஆட்டோ நிற்கிது. எங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அந்த ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறதுக்கு.